கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதில் ஏதேனும் சிரமம் உள்ளதா என்பது குறித்து எமது செய்தியாளர் மணிகண்டன் எழுப்பிய கேள்விகளுக்கு திருத்தணி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் பொதுமக்கள் தரிசனம் செய்வதற்கு ஒரு முறையாகவும் விஐபிக்கள் என்ற பெயரில் பல அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு தரிசனமும் சிறப்பு மரியாதைகளும் சால்வை அணிவித்தல் மாலை மரியாதை செய்து அவர்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களை கடவுளை ரொம்ப பக்கத்தில் கூட்டின்னு போய் காட்டுறன்ற பேரில் ரொம்ப வரம்பு மீறி ஆகம விதிகளை மீறி நடத்தப்படுகிறார்கள். இது சாதாரண பக்தர்களிடையே ரொம்ப ஆதங்கத்தை ஏற்படுத்துகிறது. கோயில் கடவுள் முன்னாடி அனைத்து பக்தர்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும், சமமாக நடத்தப்பட வேண்டும். ஒரு கட்டணம் வசூல் செய்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலுமே பெரும்பாலான கோயில்களில் கட்டணம், தரிசன கட்டணம், அர்ச்சனை கட்டணம், இது போன்ற கட்டணங்கள், அபிஷேக கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டு வசூல் செய்கிறார்கள். ஆனால் அந்த பக்தர்களுக்கு கட்டணம் அளித்த பிறகும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், ஒரு காற்றோட்டமான வரிசையோ அல்லது ஒரு அவசரமாக வெளியேறக்கூடிய எமர்ஜென்சி எக்ஸிஸ்டோ, இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் வசதிகளோ, இல்லை வயதானவர்களுக்கு ஒரு தள்ளு வண்டியோ, இது போன்ற எந்த ஏற்பாடும் இருப்பதில்லை. குடிநீர் வசதி, ஒரு கழிப்பிட வசதி, இல்லை குழந்தைகளுக்கு பால் போன்ற வசதிகள், இது போன்ற வசதிகள் ஏதும் இல்லாமல் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சிரமப்பட்டு தரிசனம் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் மற்ற விஐபிக்கள் என்ற பெயரில் வருபவர்களுக்கு ராஜ மரியாதை செய்து இங்கே அவர்களை நடத்துகிறார்கள். இதனால பொதுமக்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். பக்தி வளர வேண்டிய இடத்தில் பாரபட்சமாக நடத்தப்படுவதால் மன உளைச்சல் தான் மிச்சமாகிறது. தமிழகத்தில் இந்த நிலை மாற வேண்டும்.